கள்ளசாராய வலிக்காக ஆர்ப்பாட்டம் சென்னை பெருங்கோட்டம் சார்பாக வள்ளுவர் கோட்டத்தில் வந்து இன்றைக்கி எங்களுக்கு ஆர்ப்பாட்டமே நடக்கலை. காரை விட்டு இறங்கணும். நாங்கள் வண்டியில் ஏறுங்க ஏறி வடிவேல் சொல்லுவாங்க ஏறி வாயான்ற மாதிரி இந்த காவல்துறை எங்களை அரெஸ்ட் பண்ணி கொடுத்து இங்கே மண்டபத்தை வச்சுருக்காங்க. தப்பே பண்ணல. கள்ளசாராய காய்ச்சவங்களாம் நடவடிக்கை கிடையாது. கள்ளசாராயம் கஞ்சா வைக்கிறவங்க நடவடிக்கை கிடையாது. அதுக்கு ஆர்ப்பாட்டம்ன்ற நியாயமான முறையில் கோரிக்கை விட்டு நாங்கள் கைது, பாஜக நாங்கள் கைது. ஆனால் கள்ளக்குறிச்சியை கஞ்சா குறிச்சி ஆக்கிட்டீங்க பாருங்க. அங்கே இருக்கிறீங்க அண்ணாமலை நான் ஆட்டுக்குட்டி விமர்சனம் பண்ணி ஒரு கண்ணுக்குட்டியால் அப்படி உங்களுக்கு சோதனை வந்துருச்சு. பாவம் கனிமொழி அக்கா வேற இல்லையா? 40க்கு 40 ஜெயிச்சிட்டோன்றாங்க. 40க்கு 40 ஜெயிச்சது கள்ளசாராய பலி. ஒரே நாள் இரவில் 40 விதவைகள். அந்த பாவம் இருந்தாலும் வித்தவனை விட்டு சும்மா எடுத்துக்க வித்தவங்க அங்கே சப்ளை பண்ணுவான், அவனும் விட்டாங்க. அதுதான் திராவிட மாடல். நீ அதை பற்றிலாம் பேச உங்களால் உடனே கைது நடவடிக்கை எடுக்கும். அதுதான் கைது நடவடிக்கை எல்லாருமே தான் எடுக்கிறாங்க. இந்த ஆட்டுக்குட்டின்னு விமர்சனம் கோயம்புத்தூர் போன வயக்கா இந்த அக்காவை காணா. எங்கள் அக்கா நகை பாலிசி போய் போட்டு சாரா எங்களுக்கு கடைக்கு குத்துக்கிறாங்க. இது எந்த மினிஸ்டர் இருக்கிறான், எந்த அமைச்சர் இருக்கிறான் யாருன்னு தெரியல. பிடிச்சி அவன் ஃபஸ்ட்டு அவனை உள்ள சும்மா சப்ளையை பிடிச்சிக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. என்ன இந்த ஆட்சியை பற்றி பஞ்சு முட்டை இத்தவன் கைது, ரோட்டில் ஆம்லேட் போட்டவன் கைது, ட்வீட் போட்டவன் கைது, ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டவன் கைது. இதுதான் வந்து ஸ்டாலின் அவர் வந்து இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்டி இருக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு யாரடி நேரடி பார்வையில் இருக்குது, அவரோட பார்வையில் இருக்குது. நான் ரோட்டில் போட்டு வைக்கலாம் அப்படிலாம் நீ கட்டி பேசக்கூடாது. எங்கள் அக்கா கனிமொழி அக்கா என்ன வேணாலும் பண்ணும். கருணாநிதியின் மகள் கனிமொழி எங்கள் அக்காவை காணாமல் இருப்பார். இளம் விதைகள் தாலி அறுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. எங்கள் தாலி அறுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க. அந்த சாப்பாடை சாப்பிடும்போது நினைக்கிறேன் எத்தனை பேர் தாலி அறுத்து சாப்பிட்றீங்க. இந்த சோறு உங்களுக்கு செமிக்க மாட்டா? உங்கள் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்குமா? சாராய் விற்கிறவன் உங்கள் வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு தூக்கி கொடுக்குறேன். அப்புறமேட்டு விற்கிறவங்க வள்ளுவர் கோட்டத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடியே கைதாகிருக்கோம். இப்போ மொத்த போலீஸும் இங்கே தான் இருக்கு. ஆர்ப்பாட்டமே நடக்கலை. இந்த முன்னெச்சரிக்கை வந்து கள்ளச்சாராயத்துல இவ்வளவு ஒரு அநியாயம் நடக்க கூடாது. அக்கறும் அநியாயம் இது. அவன் வீட்டு குடும்பத்துல இது நடக்குமா? ஏன் ஸ்டாலின் விட்டு கொடுத்துமா? அந்த பத்தினி பேசுச்சு யாரு? கனிமொழி. எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க. இப்ப என்ன எல்லாம் மாலை போட்டு கிச்சு கிச்சு இருக்கிறாங்களாமா? இதுதான் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். என்னன்னா நம்ம ரோட்ல இருந்து நாட் ஈவன் இங்க நம்ம ரோட்ல இருந்து அப்படியே 10 பேர் கூட்டிட்டு வந்து வண்டியில உட்கார வைக்கிறாங்க. ஓகேவா? இதே மாதிரி அங்க கள்ளக்குறிச்சி போங்க, குடிக்கிறதுக்கு போறாங்கல்ல, அவங்களை குடிக்க விடாம அப்படியே தூக்கி வந்து வீட்டுல உட்கார வைக்கல. அந்த சர்வீஸ் பரவாயில்ல ஜெயிலுக்கு போறோம். இப்ப 6 சாவு 100 சாவு குடும்பம் வந்தது. இப்ப நம்ம ஒரு குடும்பம் இப்பதான் எதுக்காக உயிரை விட்டு ஒரு அர்த்தம் இருக்கணும். உயிரை விட்டதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். மக்களுக்காக போராடி உயிரை விட்டாங்க இன்னாருன்ற இருக்கணும். ஒரு ஐஜி சாரு தன்னுடைய வேலை செய்யணும்னு விருப்ப ஓய்வுல போய்க்கிறாரு. அவர் கடமையை செய்ய முடியாது. அந்த இளம் விதவைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க ஆட்சி வந்தா எல்லாத்தையும் இந்த பக்கத்துல இருக்கிறத பிடுங்கி கனிமொழிக்கு செருப்பு மலை எங்க போனாங்க? கனிமொழியை கண்டா வர சொல்லுங்க. கனிமொழியை கண்டா வர சொல்லுங்க. ஏன் கனிமொழி எங்க போனாங்க? கனிமொழியை கண்டா வர சொல்லுங்க. 40 விட்டாங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. ஆர்ப்பாட்டம் சொன்னதுக்கு திமுக பயப்படுது. எவ்வளவு